அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கிட்டத்தட்ட போட்டிருந்திருப்போம். செஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பட் ஆனால் இப்போ பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறக்கூடியவங்களுக்கு, சார் நான் இப்போ தான் எஸ்எஸ்சி சிஜிஎலை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அதில் நான் இப்போ டிகிரி இன்னும் நிறைய பேர் சொல்ல போனோம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு என்கொயரி வருது. நமக்குமே மெயில் அனுப்புகிறாங்க அண்ட் அதே மெசேஜ் அதர் வீடியோஸ்லையும் கூட கேட்குறாங்க. சார் நான் ஃபைனல் இயர் இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமா, ஏன்னா கிராஜுவேட்டில் அப்ளை பண்ண முடியுமா, இதெல்லாம் தனி வீடியோ அதுக்கு நம்ம போட்டிருப்போம். எஸ்எஸ்சி சிஜிஎல்லோடைய ஃபுல் டீடைல்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஆனால் என்ன, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் டிகிரியை முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அதாவது நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில். அண்ட் அரியர் இருந்துச்சுன்னா நமக்கு பண்ண முடியாது. ஸோ அது டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் இயர்ஸ் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை தாண்டி இன்னும் நிறையா, சார் நான் இப்போ தான் அதான் சொல்கிறேன், பிகினராக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நான் எப்படி படிச்சுக்கலாம், அதுவும் சிஜிஎலுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலான்றது கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்லாம் போட்டுருந்துருப்போம் சில வீடியோஸ். அதே வீடியோவை தான் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல போகிறேன். அது பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ அதனால் அந்த வீடியோவில் சொன்னது தான் இங்கேயும் வருதுன்ற மாதிரி வேறு வழி இல்லை. எப்படி பார்த்தாலும் அதுதான் நமக்கு லாஜிக்காக வரும். ஸோ அதனால் ஓப்பனாக இதே நான் சொல்லிடுறேன். ஸோ ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு எந்த சப்ஜெக்டில் நம்ம கம்மியான சிலபஸ் படித்து அதிகமாக மார்க் எடுக்க முடியும்னு யோசிக்கிறோமோ, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, அதுதான் பிகினர் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்க போது. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஸ்டார்டிங்லேயே பூஸ்டப் ஆகும். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமோட டீட்டெயில்ஸில் அண்ட் இதே மாதிரியான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். அண்ட் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ தான் சார் நான் ஓவராலாக நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸஸ் நான் பார்த்துக்கிட்டா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அயன் அப்படின்ற சிஜிஎல் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் உங்களுக்கு ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, இங்கிலீஷாக இருக்கட்டும் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்னு எல்லாமே உங்களுக்கு லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸாக, ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸஸாக இருக்கும். ஸோ சிஜிஎல் பெர்ஸ்பெக்டிவில் அண்ட் இது 2 வருஷம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கணும்னா, ஸோ 2 இயர்ஸ் வேலிடிட்டி, 2 வருஷத்துக்கு இந்த கோர்ஸஸை பார்க்க முடிகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக 22% ஆஃபரும் இருக்கும். 2500 ரூபா கிட்ட நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா kishore.mohankumar@24/7.com அஃபீஷியல் மெயில் ஐடி, இந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்டுக்கலாம். இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்த வரைக்கும், சிஜிஎல் மட்டும் இல்லை, ஓவரால் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கே இந்த 4 சப்ஜெக்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இந்த 4 சப்ஜெக்ட்ஸ், அதுலேயும் எஸ்எஸ்சி சிஜிஎல்லோடைய டயர் 1க்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டயர் 1க்கும் டயர் 2க்கும், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தான் டயர் 1 டயர் 2ன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயர் 1க்கும் டயர் 2க்கும் பெரிய வித்தியாசம் சிலபஸ் வைஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ பேட்டர்ன், ஸோ இந்த டயர் 1 டயர் 2 உடைய எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலாக மாறும். டயர் 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 100 கொஷின் தான். அண்ட் 200 மார்க்குக்கு அட்டன் பண்ணுவோம். 60 நிமிஷத்துலேயே முடிஞ்சு போயிடும். ஸோ 60 மினிட்ஸில். டயர் 2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் கிட்ட நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேட்டர்ன் மாறுமே தவிர்த்து, ஆனால் உள்ளே படிக்கிற கண்டென்ட் எல்லாமே நியர்லி சிமிலர். ஸோ அப்போ அங்கே கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அண்ட் பேட்டர்ன் கொஞ்சம் மாறுது. ஆனால் படிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்கள் சேர்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டயர் 1க்கு தனி ப்ரிப்ரேஷன், டயர் 2க்கு தனி ப்ரிப்ரேஷன்னு பிகினர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கூட. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு டயர் 1க்கு படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் டயர் 2க்கு படிக்கிறேன்னு சின்னதாக வேணால் நம்ம மாற்றிக்க முடியுமே தவிர்த்து, இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்க முடியுமே தவிர்த்து, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே டயர் 1க்கு ஃபஸ்ட்டு படிக்கிறேன்றதை மாற்றிக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். போக போக அதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த 4 சப்ஜெக்டில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ எது சார் எனக்கு பெட்டராக இருக்கும்? இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது அவங்களோட தனி டிஸ்கிரிப்ஷன் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் நல்லா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கே, நான் ஏன் ஜிஎஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரீசனிங் கூட ஓரளவு நமக்கு வரும், ஆப்டிடியூட் அவ்வளோவா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதே மாதிரி தான் சார் நானும் இருக்கேன், மேக்ஸ் வரவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ரீசனிங்கோ இல்லை ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ இங்கிலீஷோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை சார் நான் மேக்ஸில் புலி அப்படின்ற மாதிரி சொல்லலையா, கணக்கு புலி அப்படின்ற மாதிரி எல்லா மேக்ஸுமே, எனக்கு சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் நான் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன்னா ரொம்ப சூப்பர். ரீசனிங் ஆப்டிடியூடை நல்லா படிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் வரலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் மாறும். பட் எதுவாக இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, யாராக இருந்தாலும், இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் இருக்கவங்களா இருந்தீங்கனாலும், என்னுடைய ஃபர்ஸ்ட் சஜஷன் ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு, டிஃபைன்டு சிலபஸ். ஸோ ஒரு 20-25 டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளால் ஆன்சர் பண்ணுற முடிய மாதிரி ரெடி ஆகிக்கக்கூடிய டிஃபைன் சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அது கண்டிப்பாக ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரீசனிங்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா
ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கூட நல்லது. ஏன்னா இந்த 4 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட்லேயுமே நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும்னு இருக்கவே முடியாது. லிட்ரலி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் அவேர்னஸில் 25க்கு 20 தொட்டுட்டாலே பெரிய விஷயன்ற மாதிரி இருக்கும். 25 கொஷினில் 20 கொஷின் கரெக்டாக இருந்துச்சுனாலே அதுவே ரொம்ப ஹைன்ற மாதிரி இருக்கும். ஆப்டிடியூடில் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் ஏதாவது 2-3 கொஷின் வந்துட்டு கம்மியாகும். இங்கிலீஷும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஈஸியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் ஆன்சர் பண்ணிவிட்டு வெளியே வந்து செக் பண்ணும்போது ஐயோ என்னடா இதுக்கு இது ஆன்சர்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப நம்ம பேசுகிற இங்கிலீஷே கொஞ்சம் தப்பாக பேசிட்டு தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கிராமர் இந்த எரர் ஸ்பாட்டிங்லாம் நம்ம இந்த டாப்பிக்கில் படிக்கும்போது நிறையா தெரியும் பாருங்களேன். இது கரெக்டு தானே அப்படின்னு நினச்சி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் வந்துட்டு அதில் கிராமர்லி தப்பாக வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும், ஸோ நான் இங்கிலீஷில் நான் சூப்பராக இருப்பேன், எதுவும் ஓகே ரொம்ப சூப்பர். ஆனால் என்னோட சஜஷன் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு, அது ரீசனிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுட்டு அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா பெட்டர்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது எஸ்எஸ்சிக்கு மட்டும் இல்லை, ரயில்வேஸ்க்கும் இதே வார்த்தை தான் சொல்கிறேன். ஏன்னா ரீசனிங் வந்துட்டு முடிஞ்ச அளவு ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 25க்கு 25 எடுக்கலாம். பட் இதே கான்செப்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்ஸ்ட்டை கூட, சீனியர் ஆஸ்பிரன்ஸை கூட கேட்டிங்கன்னா ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறத நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். சரி எனக்கு ரீசனிங் வரமாட்டேங்குதுன்னு உங்களால் சொல்லவே முடியாது, சொல்லிடக்கூடாது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் வேறு சப்ஜெக்ட்ஸில் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், அதை நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாமான்னா அதை சொல்ல முடியும். ரீசனிங்க்கு அப்படி சொல்லவே முடியாது. நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், நல்லா வந்துட்டு படிச்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் ரீசனிங். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேயே கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அது சம்மந்தப்பட்ட ஆப்டிடியூட் கொஷின்ஸ், மேக்ஸில் வரக்கூடிய குவான்ட்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுமே ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில டாபிக் நமக்கு டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும். சரி எனக்கு ஃபார்முலா வந்துட்டு மண்டியில் நிற்காது அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அதையும் படிக்கவே வேணான்னு சொல்ல வரல, இப்போ டைம் பீயிங் வீணாக இருக்கீங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணது வேணான்றதுனால ஃபார் டைம் பீயிங் சின்ன சின்ன சிம்பிள் கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ மேக்ஸ்லேயே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கா, இந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடியது, கொஞ்சம் ஈஸி கால்குலேஷனில் வரக்கூடிய சின்ன சின்ன டாபிக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டு போகலாம். ஸோ இது வந்துட்டு ஆப்டிடியூட். ஸோ அப்போ நீங்கள் ரீசனிங்கு அதுக்கடுத்து ஆப்டிடியூடை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மூணாவதாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கு நான் சொல்லிடுவேன். சரி என்ன சார் நீங்கள் எடுக்கிற ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வரவே மாட்டேங்கிறீங்களேன்னா அது நம்ம நடத்தணுன்றதுக்காக போய் சொல்லிடக்கூடாது இல்லையா. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம ரயில்வேஸ்லையும் சரி, எஸ்எஸ்சியும் சரி, இப்போலாம் பார்த்தோம்னா நம்ம கடைசியான ஒரு இடத்துல தான் அதை கொண்டு வர மாதிரி இருக்குது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கிங்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிஎஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 75 கொஷின் 75% மேலே அதான் வர மாதிரி இருக்கும். குரூப் 1 125 கொஷின் 200 கொஷினுக்கு அது வருது. டிஎன்பிஎஸ்சி வேறு. ஆனால் இங்கே ரயில்வேஸ் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸோடைய வெயிட்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த வகையில் மூணாவதாக நீங்கள் இங்கிலீஷ்க்கு நல்ல எஃபர்ட் கொடுக்கணும். ஏன் வந்துட்டு இங்கிலீஷ் ஒரு வகையில் இந்த சப்ஜெக்ட்ஸை விட இங்கிலீஷ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கூட நமக்கு ஃபீல் ஆகும். எப்போ டயர் 2 பார்த்தோம்னா, செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம்னா இங்கிலீஷ்க்கு தான் இருக்கிறதே வெயிட்டேஜ் அதிகம். இங்கிலீஷோடைய ஸ்கோர் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோட்டல் ஸ்கோரும் அதிகமாகிற மாதிரி இருக்கும் டயர் 2ல். ஸோ அப்போ டயர் 1ல் நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையும் படிக்கிறது ஆர்டர் நான் சொன்னாலும் இங்கிலீஷ் படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப வந்துட்டு நல்லா வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. டயர் 2க்கு அது ஹெல்ப் பண்ணும், ரொம்ப ஹெவியாக ஹெல்ப் பண்ண போதுன்றதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை இன்னும் நல்லா உள்வாங்கி படிச்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு இந்த வகையில் ரொம்ப முக்கியமாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக நாலாவதாக தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது வருது. ஏன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸில் தான் ஒரு ரொம்ப வாஸ்டான சிலபஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ளேயே நமக்கு எத்தனை டாபிக் வருதுன்னு பாருங்களேன். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியாக இருக்கட்டும், அதே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு கிட்டத்தட்ட 10 டாபிக் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே வருது. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற இப்போ ரீசனிங்கோ இல்லை ஆப்டிடியூடுக்கோ அதுக்குள்ளே நமக்கு டாபிக்ஸ் தான் நமக்கு வந்துட்டு 10 20 டாபிக் 30 டாபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாபிக் தான் 20 25. ஆனால் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற இந்த இதுக்குள்ள சப்ஜெக்டே 10 சப்ஜெக்ட் வருது. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே அத்தனை டாபிக் இருக்கும், 20 டாபிக். ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே நமக்கு வாஸ்ட்டாக போகும். ஸோ இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மினிவல் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ரொம்ப வாஸ்ட்டான சிலபஸ், நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. பட் கம்மியாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, அட்டன் பண்ண முடியும்னா அதை தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வகையில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கொஞ்சம் கடைசியாக வரலாம். இப்போது டைமை வந்துட்டு பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சார் இப்போ பிகினராக இருந்து நான் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் ஒதுக்கணும்? என்னுடைய சஜஷன் 8:8:8 8:8:8ன்றதை பிரிக்கலாம். 8 ஹவர்ஸ் ஸ்டடி, 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பு, 8 ஹவர்ஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ்ன்ற மாதிரி இது காமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த 8 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறதுல
ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்ல டிசிப்ளினோட படிப்பேன் அப்படின்றது இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பர். அந்த 8 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரீசனிங்க்கு, இன்னொரு ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு, இன்னொரு ஒரு 2 ஹவர்ஸ் இங்கிலீஷ்க்கு அப்படின்னு நம்ம ஒதுக்குறோன்னா, இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 2 ஹவர்ஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒதுக்குங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கூட நீங்கள் ஒதுக்கலாம். ஆனால் அதில் படிக்கிற விதம்ன்றதை நம்ம கொஞ்சம் வந்துட்டு மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் அந்த ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வரைக்கும் ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் கூட அது ஓரளவு அப்படியே கதையாக படிக்கிறதுனால பொருள் புரிஞ்சிடும். பட் அந்த டைம் பீரியடில் மீதி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிடணும். ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் 2 மணி நேரம் ஒதுக்கும்போது கூட ரீசனிங் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மாதம் 1.5 மாதத்தில் எல்லா சப்ஜெக்ட்டையும் எல்லா டாப்பிக்கையும் நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் அதே ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டு இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வகையில் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஈக்குவலாக அந்த டைமை பிரித்தா கூட நல்லது தான். அது போக தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பிகினராக இருக்கீங்கன்னா ஈக்குவலாக 2 மணி நேரம் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிரிக்கும் போது உங்களுக்கே ஒரு வாரத்திலேயே கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். எந்த சப்ஜெக்ட் நமக்கு கொஞ்சம் நல்லா புரியுது, எதை வந்துட்டு ஈஸியாக நம்ம நல்லா படித்து வச்சுக்க முடியும், எது ஸ்கோர் நல்லா பண்ண முடியும், எந்த சப்ஜெக்ட் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, எது வந்துட்டு கொஞ்சம் 2 கட்டானாக இருக்குது, படித்தா நமக்கு படிக்க முடியும், எஃபர்ட்ஸ் போடணுன்றது உங்களால் அழகாக பிரிக்க ஆரம்பிக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதிகமாக கம்மியான டைம் கொடுக்கறத விட பிகினராக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு சீனியர் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி படிக்கணுன்றது. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் 4த்துக்குமே ஈக்குவல் டைமை பிரிச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இதுதான் ஒரு பிகினர் ஸ்ட்ராட்டஜியாக நான் என்னோடய சஜஷனில் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி இந்த நெகட்டிவ் மார்க்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நெகட்டிவ் மார்க்குன்றது ரொம்ப முக்கியமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ அக்யூரேசி நம்ம ஹெவியாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ஆன்சர் பண்ண கொஷின் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, தப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டது ஆக்சுவலாக. ஸோ அப்போ எடுத்த மார்க் வந்துட்டு மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது அது டயர் 1க்கு 0.5 மார்க், டயர் 2ல் 1 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. டயர் 1ல் ஃபஸ்ட் ஸ்டேஜில் அரை மார்க்கு, டயர் 2 செகண்ட் ஸ்டேஜில் 1 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு தவிர்க்கணுன்றதுனால தான் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அப்போ டயர் 1உடைய பேட்டர்னில் இதுதான் பாயிண்ட்ன்ற பட்சத்தில் இந்த ஆர்டரில் நீங்கள் படித்து வச்சுக்கிறது பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய சஜஷன் தான். ஸோ இதை தாண்டி இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சின்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் இருக்கணும், ஸோ இதெல்லாம் இதே வச்சு நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ ரீசனிங்கில் வேர்பல் ரீசனிங்கில் என்னென்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நீங்கள் முடிக்க டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு மாதம் கழித்து நீங்கள் அந்த டிக் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 டாபிக் நம்ம முடிச்சு வச்சுருப்போம். அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பரவாயில்லையே 10 டாபிக் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் டாபிக் தான் இருக்குது, அதை மட்டும் படிச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூட் அது மேக்ஸாக இருக்கட்டும், அதே சயின்ஸாக இருக்கட்டும், ஜெனரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இது போக நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு இந்த 4 சப்ஜெக்டையும் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அண்டு மறுபடி பிகினர்ஸாக இருக்கேன் சார், இப்போ ஸ்க்ராட்சில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமானா, இன்னும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணலை, அதுவும் ரிலீஸ் பண்ணியிருந்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் சிஜிஎல் எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்ற ஒரு டவுட் வரும் இல்லையா, அதை வச்சு தானே நம்ம வந்துட்டு முடிவு பண்ண முடியும். ஸோ அப்போ கிராஜுவேட் லெவல்ன்றது தெரியும். அப்போ இந்த ரிமூவ் பண்ண அந்த ஆனுவல் கேலண்டரில் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா மார்ச் மாதம் வரும் சார். அப்போ இந்த தான் வந்துருச்சுல, பிப்ரவரி முடிஞ்சிச்சுல, மார்ச் வந்துருச்சுல அப்படின்னு யோசிக்கணும்னா, இப்போ புதுசாக அப்டேட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஆனுவல் பிளானரில் மார்ச்லேயே இருக்கணும்னு வரலாம், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போகும், ஏப்ரலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் எக்ஸாம் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த எக்ஸாம் டேட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. மே எண்ட்லேயோ இல்லை ஜூன்லேயோ எக்ஸாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கெஸ் படி ஜூனில் எக்ஸாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜூனில் எக்ஸாம்னா நமக்கு மார்ச், ஏப்ரல், மேனு நமக்கு வந்து 3 மாதம் இருக்குது. 3 மாதம் நான் சூப்பர் எஃபர்ட் போடுவேன் சார், நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக உட்காருவேன்னா தாராளமாக அவங்களால வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சிங்கன்னா கூட, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட. ஸோ இப்போ டேஸ் தள்ளி போக போக நமக்கு கண்டிப்பாக டேஸ் ஷார்ட் ஆக நமக்கு ஒரு பெரிய ஃபியர் வரும். ஸோ கண்டிப்பாக பயம் வரும். அந்த பயத்தில் வந்துட்டு படிக்கிறத நம்ம தப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டார்ட் தான். ஸோ அப்போ இந்த ஐடியா இருந்துச்சு, எஸ்எஸ்சி படிக்க போகிறீங்கன்னு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சுனாலே தாராளமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அதுக்கு அடுத்த வழியை வந்துட்டு உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுபடி கொஞ்சம் போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான் எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்து ஒரு சின்ன ஐடியா, சஜஷன், பிகினர்ஸ் வந்துட்டு எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கனாலும் சரி, கோர்ஸஸ் ஜாயின் பண்ணிங்கனாலும் சரி,
படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை மட்டும் நான் வந்து அட்வைஸ் சொல்லிக்கிறேன். சார் இல்லை சார் இப்போது எனக்கு நீங்கள் சொல்கிறது ஓகே, பட் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா எனக்கு பெட்டராக இருக்குமானா, ஐடியா இருக்கிறவங்க அதர் சோர்ஸஸை வச்சு கூட படிச்சுக்கலாம். பட் இல்லை சார் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, வரிசையாக கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இப்போ ரீசனிங்க்கு இந்த டாப்பிக்கு, அதே வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு இந்த டாபிக், இந்த மாதிரி கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா. ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவாகவும் சில கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டாகவும் அதை அப்புறமேலே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு இந்த கோர்ஸை பார்த்துக்க முடியுற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் அயன் அப்படின்ற சிஜிஎல் பேட்ச். ஸோ இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுவோ இல்லை மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக் கூட செக் பண்ணி பாருங்கன்னா, இந்த மாதிரி எந்த கோர்ஸாக இருந்தாலும் டபுள் வேலிடிட்டி 2 வருஷம் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஸ்பெஷல் டேஸில் நம்ம இன்ஸ்டியூட்டில் மந்த் எண்டில் இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் பீரியடில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. எப்பயுமே ஓரளவு ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ 22% ஆஃபர்லையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். டபுள் வேலிடிட்டி ப்ளஸ் 22% ஆஃபர். ஸோ கிட்டத்தட்ட 2500 ரூபா 2600 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு டவுட் இருக்குன்னா kishore.mohankumar@ara24/com அஃபிஷியல் மெயில் ஐடி, எந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்டுக்கலாம். அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஆர் பிடிஎஃப்க்கு கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அண்ட் ara24/7 தமிழ் டெலிகிராம் சேனல், நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில டீட்டெயில்ஸ் வந்து அதில் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்ட் எதுவாக இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறது, ஸ்டார்ட் ஏர்லி, முடிஞ்ச அளவு சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேப்பா? ஸோ அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.